ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 98வதா அவர் நடிச்சு வெளியான படம் தான் சத்திரியன். இந்த சத்திரியனுடைய படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். சத்திரியன் இந்த படம் வந்து 1990 அக்டோபர் 17 இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு கூட தான் கமலஹாசன், குஷ்பு அண்ட் நிறைய பேர் நடிச்சு வெளியான படம் மைக்கேல் மதன காமராஜன். இந்த படமும் ஒரே டேட்ல தான் ரிலீஸ் ஆச்சு, தீபாவளி அன்று. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல என்ன ஸ்பெஷல்னா, கமலஹாசன் 4 வேடங்களை நடிச்சிருப்பாரு. பாடல்கள் எல்லாமே ஹிட்டா இருக்கும். படம் 175 நாளுக்கு மேல ஓடி அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு, மைக்கேல் மதன காமராஜன் படம். சத்திரியன் வந்து விஜயகாந்த் சார், பானுபிரியா, ரேவதி, திலகன் சொல்லிட்டு இந்த டீம் மணிரத்னம் தயாரிப்புல அவருடைய திரைக்கதையில கே சுபாஷ் டைரக்ட் பண்ணி இது வந்து ஒரு 250 நாளுக்கு மேல ஓடி அந்த படத்தையே பீட் பண்ணிருச்சு நம்ம சத்திரியன் படம். இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சாரை பத்தி இந்த படத்துல நான் சொல்லிடுறேன். ஆளு செம ஸ்மார்ட்டா இருப்பாரு. ஸ்மார்ட்டா இருக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்டாக் கட்டிங் வெட்டி இருப்பாரு, போலீஸ் கட்டிங், முறுக்கு மீச, வீரமான நட, கண்ணுல எந்நேரம் பார்த்தாலும் ஒரு கொலவெறி. அதாவது வந்து இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார் ஒரே ஒரு சீன்ல தான் சிரிப்பாரு. அது எந்த சீன் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி சொல்றேன். இந்த ஸ்டோரி நீங்க கேட்டுட்டு இந்த படம் உங்களுக்கு வந்து நீங்க பாத்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலுக்கு வியூஸ் ஓரளவுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் லைக்ஸ் தான் ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம சேனலுடைய வீடியோக்கள் பாக்குறவங்க என்ன பண்ணீங்க பாத்தீங்கன்னா, ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு வந்து நம்ம வீடியோக்கள் தரமான வீடியோக்களை கொடுக்க நான் முயற்சி எடுக்கிறேன். இப்போ வந்து சத்திரியன் படத்தினோட ஸ்டோரிக்கு போவோம். சத்திரியன் படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃபேமிலி, விஜயகாந்த் சாருக்கு வந்து 2 குழந்தைங்க இருப்பாங்க. வி.கே. ராமசாமி வீட்டுல வந்து அவர் வந்து வாடகைக்கு குடியிருப்பார். என்ன வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த சும்மா ஒரு எலக்ட்ரிக் மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, பேத்தி வந்து ஊர்ல இருந்து வராங்க, போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி விஜயகாந்த் சார் சொல்ல, விஜயகாந்த் சார் என்ன பண்றாருன்னா, பேத்தியை கூட்டு வரதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போக, அங்க பானுபிரியா வர, பானுபிரியாவுக்கும் விஜயகாந்த் சாருக்கும் மோதிக்க, பானுபிரியாவை பாதியிலே இறக்கி விட்டு வர, அங்க ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கிற நம்ம அஜய் ரத்தனத்தை 2 பேர் போட்டு தள்ள, துப்பாக்கியில சுட, அது பானுபிரியா போட்டு எடுக்க, அப்புறம் வந்து இவங்க வீட்டுல வந்து தஞ்சம் அடையக்கூடிய விஜயகாந்த் வீட்டுல தஞ்சம் அடையக்கூடிய பானுபிரியா, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகள். இந்த படத்துல வந்து ஒரு மெயினான கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு படம்னா அந்த படத்துல வந்து வில்லன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆல் பல்கா இருக்கணும், பயில்வானா இருக்கணும். அதாவது ஹீரோவுக்கு இணையான ஒரு தோற்றத்தோட இருந்தாதான் வில்லன் அப்படிங்கிறது இருக்கிற அந்த காலகட்டங்களையும் சரி, அதாவது எம்ஜிஆர்னா நம்பியார் தான் வில்லன். அது போல இந்த காலகட்டங்கள்ல வந்து அப்ப அதாவது ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ் வச்சுதான் ஹீரோக்கு எந்த மாதிரி வில்லன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சாரு கே சுபாஷ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மலையாள நடிகரான திலகனை இந்த படத்துல போட்டதுதான் உண்மையிலே இந்த படத்தினோட பாசிட்டிவ். இந்த படத்துல வெரி குட் ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினோட வில்லன் தான். பேச்சிலேயே சும்மா அப்படியே நம்மளை பயமுறுத்துவார். அந்த மாதிரி ஒரு செட்டில்டான ஒரு கிரைம்னான பயங்கரமான வில்லன் இந்த படத்துல. அவர் பேர் வந்து அருமை நாயகம் என்கிற அண்ணாச்சி. அவரு தான் இந்த படத்தினுடைய மெயினான வில்லன். அவரால் இத்தனை பிரச்சனை நடக்குது. அந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடாவடியான ஒரு அரசியல் வில்லன், அரசியல் ரவுடி, அந்த ரவுடியா அடக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் பன்னீர்செல்வம். அதுதான் கதை. இவ்வளவுதான் இந்த படத்தினோட ஸ்டோரி. இந்த கதையை இப்படியே நம்ம சொன்னோம்னா ஈஸியா நம்மளுக்கு புரிஞ்சிடும். புரியதை விட இந்த கதையோட டீட்டெயில் நம்மளுக்கு அவ்வளோக்கா தெரியாம போயிடும். இந்த சின்ன ஸ்டோரி எடுத்து பெருசா பூதாகரமா ஊதி விஜயகாந்த் சாருக்கு உண்டான அந்த கெட்டப்ப வேற லெவல்ல கொடுத்து தெரிக்க விட்ட படம் தான் சத்திரியன். இந்த படத்துல விஜயகாந்த் சார் அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவார், சத்திரியனுக்கு சாவே இல்லைன்னு சொல்வாரு. இந்த டைலாக்கை விட இன்னொரு விஷயம் என்ன, திலகன் கிளைமேக்ஸ்ல பேசக்கூடிய ஒரு டைலாக் இருக்கும், சத்திரியனுக்கு சாவே இல்லைன்னு சொன்ன, இப்ப பாரு நாய் மாதிரி என் காலில் செத்து கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுற அந்த டைலாக், அந்த டைலாக் டெலிவரி வேற லெவல்ல இருக்கும். அவர் பேசக்கூடிய எல்லா டைலாக்கும் வெரி குட் டைலாக் தான். அந்த மாதிரி திலகனுக்கு வேற லெவல் வச்சு செஞ்சிருப்பாங்க இந்த படத்துல. அது போல
கூடவே இருக்கிற அரசியல் பிரமுகரா வரக்கூடிய மணிபாரதி அப்படிங்கிற கேரக்டர் வந்து அபூர்வரா மாறிடுவாரு. அப்போ வந்து திலகன் பேசக்கூடிய ஒரு டைலாக் இருக்கும், மணிபாரதி அவன் யார், அவன் கட்டுமரம் தூக்கிட்டு இருந்தான், அவனுக்கு கூட்டிட்டு வந்து நான் 10 போட்டு சொந்தமா ஓடுது, காரு, பங்களா, அந்தஸ்து, பணம், பதவி எல்லாத்தையும் கொடுத்தது யாரு, நான் தான். இந்த கையால எவ்வளவு கொடுத்துருக்கேன், ஆனா இதே கையால அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசக்கூடிய அந்த வெறித்தனமான வசனம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நான் உன்னை மறுபடியும் நான் ஏசிபியா பார்க்கணும், அவருக்கு பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லுவாரு. அது முடியாதுன்னு சொல்லுவாரு. கண்டிப்பா நான் வந்து உன்னைய போலீஸ் ஆபீசரா நான் பாப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டுட்டு போவாரு. அதே மாதிரி போலீஸ் ஆபீசரா மாத்திடுவாரு. உண்மையிலே விஜயகாந்த் சாருக்கு இணையான ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் உருவாக்கி இருக்காங்க. நான் ஏன் இவ்வளவு தூரம் திலகனை சொல்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த படத்தினோட ஸ்ட்ராங்கான வெற்றிக்கு காரணம் இந்த படத்தினோட வில்லன் தான், அதுக்கு மேல நம்ம கேப்டன் தான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வர ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப்ல ரொம்ப கலகலகலன்னு பேசி செகண்ட் ஹாப்ல வந்து ஷெட்யூல்டா இருக்கக்கூடிய பானுப்பிரியாவாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சீன்களையும் நடிச்சு அனுதாபத்தை அள்ளி கொள்கிற ரேவதி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சீன்ல வளர்க்கிற டெல்லிஸ் மாமனார் ஆகட்டும், அதுக்கப்புறம் முக்கியமான போர்ஷன் பாத்தீங்கன்னா இந்த படத்தினோட பிளாஷ்பேக் தான். இந்த படத்தினோட பிளாஷ்பேக் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளாஷ்பேக். ஏன்னு பாத்தீங்கன்னா, அப்பா அம்மாவை கொல்லக்கூடிய ரவுடிகள் 3 பேர். இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த 3 பேர் என்ன பண்றாங்க, 4 பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பாவை குத்தி கொன்றுவாங்க, அம்மாவை ரயில்ல தள்ளி விட்டு 2ஆ போயிடுவாங்க அம்மா. அந்த காட்சியை நேரில் பார்க்கக்கூடிய அந்த பையன் அவன் மனசுல எவ்வளவு உறுத்தல் இருக்கும். சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டதுக்கு அப்புறம் அவன் தப்பிச்சு வந்து ஒரு ஹார்பர்ல வேலை செய்வான். அதுவும் ஹார்பர்ல வேலை செய்யறதுனா சாதாரணம் கிடையாது. அந்த காட்சிகள் அமைப்புகளோட நீங்க பாத்தீங்கன்னா தான் அந்த படம் புரியும். அந்த பையனை உண்மையிலே அந்த பையனோட கேரக்டர் அவனை கூட கரெக்டா அந்த பையன் எந்த மாதிரி நடிக்கணும், அவன் எந்த மாதிரி ஃபேஸ் வச்சிருந்தோம், விஜயகாந்த் சார் மாதிரியே அந்த ஒரு ஃபேஸை கண்டுபிடிச்சு அந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காங்க. எனக்கு அதுதான் உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது. அவருக்கு இருக்கிற அந்த கோபத்துக்கு அந்த படத்தில் இருக்கிற அந்த வெறி, அந்த ஸ்ட்ராங்கான வெறிக்கு தகுந்த மாதிரி ஒரு சைல்ட் ஆக்டர் நடிச்சு வச்சிருக்காங்க. உண்மையிலே சூப்பர். அது போக இந்த படத்தில் இருக்கிற மீது அஜய் ரத்னமாகட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த வில்லன்கள் கதாபாத்திரமாகட்டும், வி.கே. ராமசாமி 2-3 சீன்ல வந்தாலும் அவரோட கதாபாத்திரங்கள் ஆகட்டும், இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே பர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லப்போனா இந்த படத்தினுடைய ஒரே ஒரு பாடல் இருக்கு. பாடல்கள் 2-3 பாட்டு இருக்குது, இருந்தாலும் மக்களுடைய கவனத்துல கொண்டு வரக்கூடிய ஒரே மாலையில் யாரும் அந்த பாடல் வந்து உண்மையிலே வேற லெவல். அது வந்து வேற லெவல் எடுத்திருக்காங்க அந்த பாட்டை எடுக்கும்போது விஜயகாந்த் சார் இல்ல. ஏன்னா அது என்ன காரணம்னு தெரியல. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பானுப்பிரியா மேடம் மட்டும்தான் வந்து அந்த பாட்டுக்கு பாடியிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த பாட்டு வந்து கேட்கறதுக்கும் சரி, விஷுவலா பாக்குறதுக்கும் சரி, உண்மையிலேயே அந்த பாடல் மிக அருமையா இருக்குது அப்படிங்கிறது எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது. இந்த படத்துல வரக்கூடிய சண்டை காட்சிகள், மிக முக்கியமான சண்டை காட்சிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா அந்த மார்க்கெட்ல வரக்கூடிய பொன்னம்பலத்து கூட ஒரு ஃபைட் இருக்கும் பாருங்க. உண்மையிலே பொன்னம்பலத்துக்கும் விஜயகாந்த் சாருக்கும் பின்னால ஒரு பெரிய நட்பு உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த படத்துல பொன்னம்பலம் நடிச்சது ஒரு முக்கியமான காரணம். இந்த படத்துல பொன்னம்பலத்தை அறிமுகப்படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் தர்மா அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர் தான். அவருதான் விஜயகாந்த் சார் கூட வந்து நட்பை உருவாக்கி விட்டாரு. விக்ரம் தர்மா வந்து இந்த படத்துல சண்டை காட்சிகள் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட மியூசிக் பாத்தீங்கன்னா இளையராஜா, அவரோட மியூசிக் உண்மையிலே வேற லெவல் இருந்துச்சு. தயாரிப்பு மணிரத்னம் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்துல பூரா மணிரத்னோட படங்கள் எப்படி டெம்ப்ளேட் இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். பழக்கமான நீங்க விஜயகாந்த் படங்களை பாக்குறதுக்கும் சத்திரியன் படம் பாக்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மணிரத்னோடைய திரைக்கதை தான். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து ரொம்ப ஆக்ஷன் ஃபுல்லா எடுத்தாச்சு. விஜயகாந்த் சார ஒரே ஒரு சீன்ல மட்டும் சிரிக்க வைக்கணும். படம் ஃபுல்லா ஒரு சிரிக்கிறதே கிடையாது. ஒரு சீன் கூட சிரிச்சிருக்க மாட்டார், குழந்தைங்கள்ட்ட கூட சிரிச்சிருக்க மாட்டார். ஆனா ஒரு சீன்ல சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு டைம் இருக்கும். அது என்ன டைம்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வேலை போயிடும். வேலை வேணான்னு ரெசிக்ன்மெண்ட் கொடுத்துட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் வந்து அவனை வந்து அருமை நாகத்தை நான் கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மீண்டும் வேலை கேட்க வருவாரு. அவர் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே இவர் தலைவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் வீட்டுக்கு போய் அடிபட்டு இருக்கிற தன்னோட மகன் கிட்ட போய், இந்த மாதிரி நான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நான் அன்ஃபிட்னு சொல்லிட்டாங்க, போலீஸ் வேலைக்கு நான் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுவாரு. அழுதுனே அந்த பையன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, எந்திரிச்சு கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்கப்பான்னு சொல்லுவான். சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவர் வந்து சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்காக போய் அந்த எந்த சீல்ட அவரால் சுட முடியலன்னு சொன்னாரோ அதே சீல்ட சுட்டு மீண்டும் போலீஸ் வேலையோட
வந்து பையன்கிட்ட நின்றுட்டு அப்ப 2 பேரும் சிரிப்பாங்க. அதுதான் விஜயகாந்த் சார் இந்த படத்துல சிரிக்கிற ஒரே சிரிப்பு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் இந்த படத்துல எந்த இடத்துலயுமே சிரிப்போ ரொமான்ஸோ வேற எதுவுமே கிடையாது அந்த படத்துல. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த எங்கிட்ட மோதாதே படத்துல சுந்தரராஜன் டைரக்ட் பண்ணி நேத்து பார்த்தோம். அந்த படத்துல வந்து முழுக்க முழுக்க காமெடிகள் பண்ணி மக்களை சிரிக்க வச்சிருப்பாரு. இந்த படத்துல வந்து சும்மா அப்படியே வெறித்தனமான வேங்கைய வந்து சிரிக்காமலே படம் ஃபுல்லா இறுக்கமான முகத்தோட நம்மளை அவ்வளவு ஒரு சூப்பரா கவர் பண்ணியிருப்பாரு இந்த படத்துல. உண்மையிலே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சத்திரியன் படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான படம். இந்த விஜயகாந்த் சார் படங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நீங்க ஒரு 5 படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சத்திரியன் படமும் முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற 22ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 22, 2025 அன்று வந்து கேப்டன் பிரபாகரன் படம் ரீரிலீஸ் பண்றாங்க. அதுக்கான ஆடியோ லான்ச் இப்போ போச்சு. இப்போ என்ன வந்து பாத்தீங்கன்னா, கேப்டனுடைய பர்த்டேன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 25. இவங்க 22ஆம் தேதியே படத்தை ரிலீஸ் பண்றாங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா கேப்டன் பிரபாகரன் படத்தை போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல டைம் பாசிங்கா இருக்கும். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.